இந்த டிஆர்பி மூலமா நடத்தக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆபீசர், இந்த வட்டார கல்வி அலுவலர் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் இந்த நவம்பர் மாதம் 2025 பார்த்தீங்கன்னா வெளிவர போகுது. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தகுதி, நாமெல்லாம் தகுதியா, இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து பணியில் நான் படிக்கிறேன், எனக்கான வேல்யூபிள் நான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உயர்ந்த அளவில் பார்த்தீங்கன்னா பணி நிலைக்கு போவேன், எனக்கு பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ சம்பளம் அப்படி சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு என்ன பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டத்தை நான் 3 மாசத்துல படிச்சா நான் பாஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நோட்டிபிகேஷன் நவம்பர் மாதம் சொல்லிட்டாங்க. அப்போ நவம்பர் மாதம் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் எக்ஸாம் இருக்கும். அப்ப அவங்க கொடுத்த அடிப்படையில் மார்ச் மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்த எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் முன்ன பின்ன போகிற மாதிரி இருக்கும். நோட்டிபிகேஷன் இன்ன வரைக்கும் வரல. காரணம் வந்து டெட் எக்ஸாமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள் பேசப்படுகிறது. டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக நமக்கான நோட்டிபிகேஷன் வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த பிஓ எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகணும். இது வரைக்கும் பிஓ எக்ஸாம் நான் படிக்கவே இல்லை, இதுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட நான் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்கோம். இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக